பாகம் 5. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பொடி தான் போட போகிறோம். ஸோ போன வீடியோலையுமே பொடி தான் போட்டிருந்தோம். ஸோ போன ஒரு வளர்ச்சிக்கும் இந்த ஒரு வளர்ச்சிக்கும் டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக தெரியுது நமக்கு பார்க்கும்போது. போட்டு ஒரு 2 வாரத்துக்கிட்ட இருக்கும். 2 வாரத்துலேயே செம்மையாக வளர்ந்துருச்சு. நான் வந்து காட்டுறேன் நெல்லை எப்படி வளர்ந்துருக்குன்றதை பாருங்கள். போய் இன்றைக்கி நம்ம என்னென்ன பொடி போட போகிறோன்றதையும் பார்ப்போம். பாகம் 5 பார்ப்போம். ஹாய் ஹலோ மிக்கி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்றது. நிறையா வந்து சொட்டையாக இருந்துச்சு. ஸோ களை எடுத்துகிட்டு வந்து அந்த எக்ஸஸ் ஆன நாற்றை வந்து அங்கங்கே சொட்டையில் வந்து நட்டுருக்காங்க நாற்றை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பறிஞ்சிருக்கு நெல்லெல்லாம். ஸோ பயிரோட ஹைட்டும் காட்டுறேன் நான், எந்த ஹைட்டில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு, தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு, கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு, பொறுப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு, என் குழந்தை கூட வழி சொல்லு, பறவை கூட வழி சொல்லு, ஓ எனக்கு பாட்ட நிப்பாட்டு, தம்பிக்கு நீயே வழி காட்டு. அட எங்க ஊரு அந்த பக்கம் வேலையெல்லாம் முடிஞ்சது, வண்டி கட்டி கூட்டி போறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து பெரிய சொட்ட மாதிரி தெரியும், அந்த இடத்துல எதுவுமே இல்லாத மாதிரி. ஸோ அது எதுனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி பாய்ச்சோம், அந்த பைப்லேருந்து டேரெக்டாக அங்கே தான் விழுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எப்போயுமே இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு ஆப்போசிட்லேயுமே அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் இங்கிட்டு பார்த்தாலுமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எந்த சைடு வந்து நம்ம தண்ணி பாய்ச்சிரோமோ அந்த சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து முளைக்கும். ஏன்னா தண்ணியோட ஃபோர்ஸில் வந்து வளராது. இப்போ நம்ம கலக்கினது வந்து பார்த்திங்கன்னா 2 மூடை யூரியா, 3 மூடை சின்சல்ஃபெட்டு, அப்புறம் அந்த கருப்பாக ஒரு மருந்து மாதிரி இருந்துச்சுல அது எல்லாத்தையுமே கலந்து இப்போ கடைசியில் இருக்க குண்டுக்கு மட்டும் நம்ம போட போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் வெயிலில் வந்து ரொம்ப கொதிச்சு போன மாதிரி அங்கங்கே வந்து எல்லோ கலரில் இருக்கும் நெல்லை. ஸோ அந்த இடத்துலலாம் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து இன்னும் நல்லா வரதுக்காக சின்சல்ஃபெட்டு அதெல்லாம் போட்டு அந்த 2-3 குண்டுக்கு மட்டும் போட போகிறோம். இப்போ மித்த எல்லாத்தையும் நார்மலாக கலந்து மித்ததுக்கெலாம் போட போகிறோம். ஸோ சின்சல்ஃபெட்டு கலந்து அங்கே மட்டும் போட போகிறோம். ஸோ போட போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ கொதிச்சு போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மஞ்சளாக இருக்க இந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி, இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை. இந்த மாதிரி தான் கொதிச்சு போகிறது பேர் தான். ஸோ அதே மாதிரி அந்த இடத்துலையுமே இருக்குது. இதுக்கு நேராக கை வச்சுருக்கீங்களா, அந்த இடத்துலையுமே இருக்குது. இந்த இடத்துலையுமே அது நிறையா கொதிச்சு போயிருக்கு ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றது. ஸோ இது பேர் தான் வந்து கொதிச்சு போகிறது வெயிலுக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் நல்லாவே கொதிச்சு போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சு போயிருக்கு. நல்லா ஒரு எல்லோயிஷாக தெரியுதா.
சுத்தம் எல்லாமே கொதிச்சு போயிடுச்சு. அதுக்காக தான் இந்த பொடி வந்து போட்டிருக்குது. ஒரு ட்ரை தான் இது ஆக்சுவலாக பொடி போடுறது. ஸோ இந்த இதுக்கு எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ அடுத்த பொடியை கலக்க போவோம். ஸோ அந்த கடைசி கொண்டு வந்து போட்டு முடிச்சாச்சு. அந்த வெயில் ஆகி கொதிச்சு போனது ஃபுல்லாக. அதில் வந்து நம்ம இந்த விட்டாகோ அப்புறம் சின்சல்ஃபிட்டு அப்புறம் யூரியா கலந்து போட்டாச்சு. ஸோ இப்போ மீதி இருக்க குண்டுக்கு எல்லாமே நம்ம இப்போ யூரியாவும் விட்டாகோவும் மட்டும் கலந்து இப்போ வச்சுருக்கோம். ஸோ விட்டாகோ பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை வந்து 820 ரூபா. ஸோ யூரியாவும் காம்ப்ளெக்ஸ் நான் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே எவ்வளோன்றதை. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் விட்டாகோ. இது வந்து இலை சுருட்டுக்கு அப்புறம் பயிர் அங்கங்கே லைட் லைட்டாக கறி இருந்துச்சுன்னா அதுக்கெலாம் நல்லா எலும்பி வருமா. ஸோ அதுக்காக இதை வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ கலக்கிட்டு இருக்கோம். கலக்கி முடித்தோடனே இப்போ எல்லாத்துக்கும் வந்து போடணும். அவ்வளோதான், போட்டு முடிச்சு அன்றைக்கி வேலை ஓவர் முடிய போகுது. அங்கே சித்தப்பா இருந்து அவன் அண்ணன் போட்டுட்ருக்கான். அவனுக்கு அள்ளி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து இவருக்கு அள்ளி கொடுத்துட்ருக்கோம். என்னடா எல்லாமே ஒரே மாதிரி வீடியோவாக இருக்குன்றதை பார்க்காதீங்க. ஸோ இந்த மாதிரி இத்தனை பொடி போட்டால் தான் வந்து நெல் வந்து இப்போல்லாம் கண்ணில் பார்க்க முடியுது. அந்த காலத்து மாதிரி புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு அது இதுன்னு போட்டு வந்து ஒன்றும் செய்ய முடியாது இந்த காலத்தில் நம்ம. ஸோ இத்தனை கெமிக்கல் பொடிகள்லாம் போட்டால் தான் நெல்லை வந்து கண்ணில் பார்க்க முடியுது நம்மலாம். ஸோ ஒரு வீடியோக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். நெல்லோட டிஃப்ரென்ஸு போன தடவை இவ்வளோ இருந்துச்சுன்னா இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்கும். ஸோ அடுத்த விலாகில் அடுத்த பாகத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நெல் கொஞ்சம் டக்கு டக்குன்னு வளர ஆரம்பிக்கும். இப்போ முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. நம்ம போட்டுட்ருக்காங்க. இன்னொரு அரை சாக்கு டேக்கருக்கு நம்மகிட்ட. நம்மளும் போட்டோம். இந்த தடவை ட்ரை பண்ணோம். ஏற்கனவே வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போயும் போட்டோம். அப்படியே பழகிட வேண்டியது நம்மளும். இப்போ வந்து பொடியெல்லாம் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ மாங்காய் மரத்துக்கிட்ட இருக்கோம். நம்ம மரத்துக்கிட்ட நம்ம ஹைட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா மாங்காய்லாம் இருக்குது. மாங்காய் வந்து பறித்து சாப்பிடாமல் நம்ம அப்படியே சாப்பிட போகிறோம். இதில் இருக்க மாதிரியே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுலேருந்து அப்படியே லைவாக சாப்பிட்றனால பால் வடியுதுங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? சொட்டு விடுது. செம்ம டேஸ்ட்டு. ஆனால் அந்த பால் வந்து நீரோட்டம் போயிட்டு இருந்தனால அந்த பால் மட்டும் வடியுது. நல்லாயிருக்கு. அடிப்பொலி. பாகம் 5 முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருப்போன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாங்காய் மட்டும் அப்படி சாப்பிட்றாதீங்க. ஏன்னா வாய் ஃபுல்லாக பொத்து போச்சு. ஸோ அதனால் மாங்காய் அப்படி சாப்பிடாமல் வழக்கம் போல் செடியிலேருந்து பிடுங்கியே சாப்பிடுங்க. செடியோடு சாப்பிட்டா வாய் ஃபுல்லாக பொத்து போயிடுது. எனக்கு வாய் ஃபுல்லாக பொத்து போயிடுச்சு. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸாக. ஸோ அடுத்த பாகத்தில் சந்திப்போம். பாய் பாய்.